எல்லாருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆ, எல்லாருக்குமே தீபாவளினா என்ன தோணும்? நெறைய பலகாரம் சாப்பிடணும், புது ட்ரெஸ் போடணும், அப்படியே ஒரு புது படத்த பார்த்துடணும் அப்படின்னு தாங்க தோணும். ஓகேங்க. தீபாவளிக்கு என்னென்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டியூட், அப்புறம் டீசல், அப்புறம் இந்த மாரி நெறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டியூட பார்ப்போம். டியூட் ஏன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால நெறைய தமிழ் டைட்டில் இருக்கும்போது, எதுக்கு ஆங்கில டைட்டில் போல இருக்கு அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது டியூடு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எத்தன படம் வந்து ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 2 படம் லவ் டுடேயோட சேர்த்து. கோமாளி, அதுக்கப்புறம் லவ் டுடே. அவருக்கு ஒரு பெரிய பிரேக் குடுத்ததுன்னு பார்த்தா, டிராகன். கோமாளியே ஒரு பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறம் அவர் நடிகரா நடிச்சு, அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சது லவ் டுடேயும் பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறம் டிராகனு. அதாவது ஆர்டிக் வெற்றி. இவரே நடிச்சு ஆர்டிக் வெற்றி அப்படின்னா, அது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர்ன்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, இந்த டூடு படத்தோட கதை என்ன? டியூட் படத்தோட கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளான ஸ்டோரிங்க. படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். கீர்த்தீஸ்வரன் என்ன மாரி படம் எடுத்திருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஷாட் ஓப்பன் பண்ணோனயே தாலி அறுக்கிற சீனாவே இருக்குது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு இளமை துடிப்பான ஒரு நடிகர். இவரை வச்சு எடுக்கும்போது கதை நிறைய யோசிச்சிருக்கலாம். ஏன் இவர் இப்படி ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னு ஆடியன்ஸே ரொம்ப கவலைப்படுத்த வச்சிருக்காரு. என்னென்னா, ஒரு ஒரு அதாவது அப்பா இல்லாத ஒரு பையன் அம்மாவோட வளர்ப்பில் வளர்றாரு. அவரோட அம்மாவோட அண்ணன் வந்து அண்ணன் பொண்ணோட சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேரும் ஒன்றா படித்து வளர்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அப்போ இவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து காலேஜுக்கு போகிறாரு. படிக்கும்போது நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு லவர் எக்ஸ் லவராக இருக்காங்க. எக்ஸ் லவர் கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போய் எல்லோரும் மொய் தான் வைப்பாங்க. இவர் தாலி அறுத்துடுறாரு. தாலி அறுத்தோன்னா அந்த மண்டபத்தில் உள்ளவங்க எல்லாருமே துரத்தி அடிக்கிறாங்க. அடித்தோன்னே ஐயா வந்து எக்ரி குச்சி மேலேருந்து அப்படியே வராரு. அதுக்கப்புறம் போலீஸில் சரண்டர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் எப்போதுமே ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அந்தமாரி மாமன் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாமன் பொண்ணு தான் வந்து இவரை ஜாமீனில் வெளில எடுக்கிறாங்க. அந்த மாமன் பொண்ணு மாமா வந்து நம்ம சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவருக்கு காதல் எதிரி. இவர் ஜாதி வன்மையாக வந்து அதிகமாக ஜாதி வெறியர்னு சொல்லலாம். அதாவது கூட பிறந்த தங்கச்சியே வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களே கொன்னுட்டு அவங்களுக்கே